ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் குயிக்காக இருந்துச்சு. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. விறகு வந்து தீயே பிடிக்க மாட்டேங்குங்க. லைட்டாக விறகெல்லாம் நனைஞ்சிருக்கா, அதனால சில்லி சில்லியாக வெட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீயை போட்டோன்னா குயிக்காக பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தியை பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தேன். கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது. நேற்றுக்கெல்லாம் பேஞ்சிச்சு பாருங்கள், ஒரு மழை, சரியான மழைங்க. விடிய விடிய மழை தான் பேஞ்சிருக்கு. இப்போ காலையில் சிலு சிலுன்னு சாரல், ஹெவியான மழை இல்லை, ஆனால் கண்டிப்பாக மழை வரும். அப்படியே டீயை குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு கேரட் சோறு வந்து குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலான்னு வேக வச்சுட்டு வெங்காயத்தெல்லாம் நறுக்கிட்டு, இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான், ரெண்டுத்துக்குமே நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் சோம்பு, 2-3 மிளகு, அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு, வெங்காயத்துக்கூடையே கல்லுப்பு, 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன், தக்காளி, இதெல்லாம் போட்டு வதக்கும் போதே சீவி வச்சுருக்க அந்த கேரட்டை வந்து அதோடு சேர்த்து வதக்கிட்டு அரிசி வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, காரத்துக்கு, ஏன்னா கேரட்டும் இனிப்பாக இருக்குமா, அதனால கொஞ்சம் வத்தல் பொடி அதிகமாக சேர்த்துருக்கேன். மல்லி இலையும் சேர்த்து ஊற வச்ச அரிசியை அதோடு சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். அப்படியே குக்கரை மூடி வச்சோம் அப்படின்னா 3 விசில் வச்சா போதும். அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், இது வந்து உருளைக்கிழங்கு கூட்டுக்காக இதை வந்து வதக்குறேன். இந்த கூட்டு சூப்பராக இருக்குங்க, சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதையும் சேர்த்து வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 80%, ஒரு 3/4 வேகணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு நம்ம இதை வந்து இந்த கூட்டு பண்ணணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டி சோறு, தயிர் சோறுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும். தக்காளியும் சேர்த்துட்டு அது கூடவே வதக்கிட்டு இதுக்கு வந்து சிக்கன் பொடி, வத்தல் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, சிக்கன் பொடி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்க்கலைங்க. சின்ன சீரகம், பொடிச்ச சின்ன சீரகத்தையும் இதோடு சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டு அந்த மசாலா வந்து லைட்டாக வேகணும். அதுக்காக இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கவே கூடாது. உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் இருக்கணும். தண்ணி சேர்த்தோன்னு வைங்களேன், குழு குழுன்னு ஆயிரும், கூட்டு நல்லா இருக்காது. இது வந்து இப்படி நம்ம பண்ணும்போது உருளைக்கிழங்கு துண்டு துண்டாக இருக்கும், எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிட்டு மல்லியில போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.